உங்கள் வாழ்க்கையில் எந்த தருணத்திற்காக உங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் சார். அது நான் பெருமையாக சொல்வேன். நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு சார். நிறைய கஷ்டப்பட்டு அதில் வந்து எங்களை வந்து வேறு ஸ்மால் ஸ்கூலில் கூட சேர்த்து விட்டுருக்கலாம். ஆனால் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணும், ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தாங்க. நான் கொஞ்சம் ஆவரேஜ் தான். அதில் மார்க் கம்மியாக வரும்போது அவர் வந்து என்கிட்ட சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, மார்க் கம்மியாகிடுச்சுன்னு நீ ஃபீல் பண்ணாதம்மா, உனக்கு டேலண்ட் இருக்குது, உன்னால் வர முடியும், டேலண்ட் இருக்குது, இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீ மார்க் கொஞ்சம் ஹையாக எடுப்பேன், ஃபீல் பண்ணாத விடு அப்படின்னு ஒவ்வொரு டைமும் சொல்லி தைரியமாக இருக்கணும், பொம்பளை பிள்ளைங்க தைரியமாக இருக்கணும், எதுக்குமே வந்துட்டு அழக்கூடாது, உன் கண்ணில் இருந்து தண்ணியாக வரக்கூடாதுன்னு தான் அப்பா எப்பயுமே என்கிட்ட சொல்வார். டீச்சர் ட்ரைனிங் தான் படிக்கணும் நீ. அப்பா நான் நினச்சது என்ன, நம்மக்கிட்ட காசு இல்லை, டிகிரி தான் படிக்க வைப்பாருன்னு நான் அப்படியே விட்டேன். அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு டீச்சராக ஆக்கணும் அப்படின்ட்டு டீச்சர் ட்ரைனிங் படிச்சு எஸ் டீச்சர் சார். டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க? நான் இப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கேன் சார். இப்போ வைஸ் பிரசிடென்ட் எங்கே இருக்கீங்க? வைஸ் பிரசிடென்ட் விரிஞ்சிபுரம் சார், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சார். வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் விரிஞ்சிபுரம்ல வைஸ் பிரசிடென்ட் சார். ஆட்டோ டிரைவரோட பொண்ணு நான் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறது வந்து எனக்கு வந்து அது என்னால் ஆக்சுவலி எங்கள் டேடியும் நானும் இப்போ எனக்கு 30 வயசு, எங்கள் டேடிக்கு 61. நாங்கள் 2 பேரும் பேசுனதை மொத்தத்துக்கே எங்கள் வாழ்நாள் முழுக்க ஃபுல்லாக பேசுனதே அளவு எடுத்தால் 2 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்காது. மொத்தத்துக்கே லைஃப் டைம் ஆஃப் கான்வர்சேஷன் நான் சொல்கிறேன். ஏன் இந்த டிஸ்டன்ஸு? ஏன்னு எனக்கு தெரியல. இவ்வளோத்துக்கு நான் ஒரே பொண்ணு. எனக்கு எங்கள் டேடினா ரொம்ப பயம் கல்யாணம் வரைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவரோட இன்னொரு ஃபேஸ் நான் பார்த்தேன். பட் டில் மேரேஜ் எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பயம். அதனால் ரொம்ப அதிகமாக பேச மாட்டோம். அடுத்து வந்த பெரிய பயம் லவ் மேரேஜ். எங்கள் அப்பாவுக்கு இந்த லவ் மேரேஜானே தெரியாது. இப்பயும் அவர் என்னைய பார்க்க மாட்டாரு, ஐ கான்டாக்ட் வைக்க மாட்டாரு. இப்போ தெரியுமா தெரியாதா? இப்போ நான் சொன்னது கூட கவனிக்கல. என்ன நடக்குதா தெரியுமா சார்? எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் நான் எதையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டேன். அவங்க லவ் மேரேஜ்னு தெரியுமா உங்களுக்கு? ஓரளவுக்கு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? எங்கள் மனைவி மூலிமா எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது? இல்லை, இவங்களை விட பயங்கரமான பிளேயர் எங்கள் அம்மான்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. இல்லை, யார் ஏமாத்துறானே தெரியலையே. உங்கள் கல்யாணம் ஆகும்போது தெரியுமா? யாரை பற்றியும் பிள்ளைகளை பற்றி தெரியாத ஒரு அப்பா இருக்கவே முடியாது. உங்கள் லைஃப்பில் எந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு இன்னும் நெகிழ்ச்சியாக உணருது? எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் சார் சொல்லுவேன். ஆக்சுவலாக எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு செகண்ட் மேரேஜ் தான். சின்ன வயசில் நிறைய அப்பா பாசத்துக்காக ஏங்கியிருக்கேன். அப்பா பாசம்னா என்னன்னே தெரியாது சின்ன வயசில். ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃபே ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபுல்ஃபில்லாகவும் மாறிச்சு. ஆக்சுவலி எந்த வயசில் அப்பா உங்கள் லைஃப்க்கு வந்தாங்க? நான் 6th படிக்கும்போது சார். 6th படிக்கும்போது. அதுக்கப்புறம் தான் என்னோடய லைஃபே சீரியஸாக ஹாப்பியாக மாறிச்சு. ஆக்சுவலாக உங்கள் அப்பா பயாலஜிக்கல் ஃபாதர் என்ன, நாங்கள் விலகிட்டாங்களா இல்லை விலகிட்டாங்க? ஓகே. அவர் வந்த பிறகு உங்கள் லைஃப் எப்படி மாறிச்சு? எவ்வளோ சந்தோஷமாக மாறிச்சு? அப்பா வீட்டு சைடில் வந்துட்டு அப்பாவுக்கு மேரேஜ் பண்ணணும்னா என்னையும் அக்காவையும் ஹாஸ்டலில் விடணும்னு சொல்லிட்டாங்க சார். ஓ, அவங்க வீட்டில். ஆனால் அப்பா வந்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்க தான் என் பொண்ணுங்க, இவங்க மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு சைடில் இப்போ வரைக்கும் அப்பா பேசுறது இல்லை. அப்பா வந்துட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, நாங்கள் தான் வேணும்னு. எங்களை ஒரு இடத்துல கூட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. இப்போ செகண்ட் ஃபாதர்னா ஏதோ ஒரு இடத்துலயாச்சும் அவங்களுக்கு தோணும் சிலருக்கு. ஆனால் எனக்கு ஒரு இடத்துல கூட அப்படி தோணுனதே இல்லை. எங்கள் அப்பா அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. எங்கள் அம்மாவை விட எங்கள் அப்பா என்னை நல்லா பார்த்துப்பாரு. ஆக்சுவலி நீங்கள் வளர்ந்து அப்பாவுக்கு என்ன பண்ண ஆசை? எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு நான் சொல்லுவேன் சார், நான் வேலைக்கு போயிட்டேன்னா நீங்கள் வீட்லேயே இருங்கன்னு நான் சொல்லுவேன். எங்கள் அப்பா வேலைக்கு ஒரு டைம் நான் போயிருந்தேன். அவர் படித்ததுக்கும் அவர் பண்ணுற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. என்ன பண்ணுறாங்க? எங்கள் அப்பா வந்துட்டு BSc CS படிச்சிருக்காரு சார். ஆனால் இப்போ வந்துட்டு எங்களுக்காக ஒரு பங்க்கில் தான் வேலை செய்கிறாரு, பெட்ரோல் பங்க்கில். அன்றைக்கி நான் போய் பார்த்ததுமே அன்றைக்கி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளுக்காக நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு. நாளைக்கு நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டே இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட இந்த மாதிரி அது சொன்னதில்லை. ஆனால் எங்கள் அப்பா வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ? நான் வந்துட்டு காலேஜ் 3rd year படிக்கிறேன் சார். ஓகே. ஸோ படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போன அப்புறம் உங்கள் அப்பா ரெஸ்ட் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கணும், எங்கள் அம்மாவும் வீட்டில் இருக்கணும். இப்போதைக்கு நீங்கள் இவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக உங்கள் பிளான் என்ன? 2 பொண்ணுங்க சார். 2 பேருமே நல்லா படிக்கணும். நான் ஒரே விஷயம் சொல்கிறது என்னென்னா, 2 பேருமே நல்லா படிங்க. நீ ஒரு நல்ல பொசிஷனில் உட்காரணும். உங்களோட பாஸ்ட் எப்படி இருந்தது அதை வந்து நம்மளுக்கு வேண்டாம், அதை விட்டுருங்க. இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்கோம் அதை மட்டும் நீங்கள் யோசிங்க. ஓகே. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் உங்களை அப்பான்னு ஃபஸ்ட்டு கூப்பிட்ட மொமெண்ட் எப்படி இருந்தது? ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் இங்கே கூட கேட்டிருக்கேன், உங்கள் மகளை வந்து கையில் தூக்கும்போது, ஒரு மகனை கையில் தூக்கும்போது, இல்லை வந்து அப்பான்னு உங்களை கூப்பிட்டப்போ எப்படி இருந்தது அப்படின்னு. உங்களோட லைஃப் டோட்டலாக டிஃப்ரெண்ட். உங்களுடைய மனைவியோடைய வழியாக வந்த 2 பேர் இவங்க. ஸோ இவங்க 2 பேரும் உங்களை அப்பான்னு கூப்பிட்டப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி கேட்குறப்போ அது ஃபீல் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
ஒரு தெய்வம் தந்த பூவே நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இடையில அவள் டென்த்து முடித்தப்போ நல்ல மார்க் எடுத்தா சார். என்னால் எந்த கிஃப்ட்டுமே கொடுக்க முடியல. இப்போ காலேஜில் வந்து செகண்ட் இயர் முடிச்சாச்சு. செகண்ட் இயரில் எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஓ கிரேட் எடுத்திருக்கா, கிளாஸ் ஃபஸ்ட்டு. நான் இப்போ அவளுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன் சார். இங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொடுக்கலாமா? ப்ளீஸ் வாங்க. இப்போ வழிமன்ற பேச்சாளர் தான் அப்பா வந்து நல்லா தெரியும். அவர் வந்து போகாத மேடையில் பேச இடம் கிடையாது. வீட்டில் அப்பாவாக உங்களுக்கு பழகுனது, அவரோட இந்த மெமரிஸ் அதை தான் ஷேர் பண்ணுங்களேன். ஆக்சுவலாக சார், இப்போ பட்டிமன்றத்தில் வந்து அப்பா வந்து பேசும்போது நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க. அப்பா ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லும்போது உடனே சிரிப்பாங்க, உடனே கை தட்டுவாங்க, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு தான் அப்பா வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் அப்பாவோட ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் கொடுக்குற ஒரு ஆள் அப்படின்னா அது நான் தான். என்ன காரணம் அப்படின்னா, நான் மட்டும்தான் உண்மையை சொல்லிடுவேன். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைப்பா அப்படின்றத சொல்லிடுன்ற காரணத்தினால என்கிட்ட ஓப்பனாக அதை கேட்டுருவாங்க. ஒரு பர்சனலாக இந்த மொமெண்ட்டில் எனக்கு வந்து அவர் பண்ண குடும்பத்துக்கு அவர் பண்ண உழைப்பாக இருக்கலாம், இல்லை வந்து குடும்பத்தை அவர் பார்த்துக்கிட்ட விதமாக இருக்கலாம், இல்லை உங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கலாம். அதில் வந்து என்னை அப்பா இந்த இடத்துல கவர்ந்தார், அது இன்னும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நெகிழ்ச்சியான ஒரு மொமெண்ட் இந்த இடத்துல இருந்துச்சு, அதை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? அப்பா எப்போயுமே பட்டிமன்றத்துக்கு போனாங்க அப்படின்னா வீட்டுக்கு லேட்டாக வருவாங்க. சில ஊர்களில் வந்து திருவிழாக்களில் பட்டிமன்றம் வந்து அப்பா பேசும்போது ஆரம்பிக்கிறதுக்கே 11 மணி ஆயிரும். ஸோ முடிக்கிறதுக்கு 2 மணி 2:30 மணி ஆகும். ஸோ அந்த கிராமங்கள்லேருந்து திருப்பி அப்பா திண்டுக்கல் வீட்டுக்கு வர்றதுக்கு பஸ்ஸு கிடைக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரில் அந்த சர்பத்து கடை இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே அவங்க டீமு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதில் பேப்பரை விரிச்சு, நியூஸ் பேப்பரை விரிச்சு அங்கேயே போட்டு தூங்கிடுவாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. எந்திரிச்சு அம்மா அப்பா எங்கள் அம்மா என்ன வரல தம்பி வந்துடுவாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவோம். அப்பா காலைல ஏர்லி மார்னிங் பஸ்ஸை பிடிச்சி வேகமாக வீட்டுக்கு வந்து கிளம்பி ஸ்கூலுக்கு வரணும். அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க சார். லேட்டாக வாத்தியார் வந்தாலுமே ஹெட் மாஸ்டர் நின்று பதில் சொல்லிட்டு தான் வரணும். நாங்கள் சீக்கிரம் அம்மா எங்களெல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு அமுச்சு விட்ருவாங்க. ஏன்னா அப்பா கூட பிறந்தவங்க வந்து நிறையா பேர் சார், அது ஒரு கிராமமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவோட அந்த வருமானம் தான் எங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்குவாங்க, அவங்க கூட பிறந்த தம்பி தங்கச்சியும் பார்த்துக்குவாங்க. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா அப்பா போகிறத வருமானத்தை வச்சு தான் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துக்கிறதுனால, ஸோ இது வந்து லேட்டாக ஸ்கூலுக்கு அப்பா வரும்போது ஹெட் மாஸ்டர் வாசலில் அப்பா நின்றுருப்பாங்க. நான் ஸ்கூலுக்கு நடந்து கிளாஸுக்கு போயிட்டுருக்கப்போ அப்பாவை பார்ப்பேன் சார். நாங்கள் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணுன்றதுக்காக எங்கள் அப்பா லேட்டாக வந்து ஹெட் மாஸ்டர் ரூமில் வாசலில் வந்து நின்றுருக்கதை பார்க்குற அந்த மொமெண்ட் வந்து நான் உண்மையிலே கண்ணீர் வடித்த மொமெண்ட்னா லைஃப்பில் அது வந்து ரொம்ப அதை நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் படித்து ஒரு இடத்துக்கு வந்து இப்படி ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்றதுக்காக அன்னைக்கு அந்த பட்டிமன்ற நடுவர் உருவான அந்த சமயங்களை வந்து நான் கண்கூட பக்கத்துலேருந்தே பார்த்த ஒரு பையன்ற ஒரு இதில் சொல்கிறேன். அந்த மொமெண்ட் உண்மையிலே என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது சார்.